தொடர்ந்து அண்மை செய்தி ஒன்றை பார்த்துவிடலாம். சேலம் மாவட்டம் கவுண்டம்பட்டியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி, வணக்கம். எப்படி இந்த அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லுங்க. சேலம் கருப்பூர் அருகே உள்ள கோட்டம் கவுண்டம்பட்டி பகுதியில் வேல்முருகன் ரேவதி தம்பதியினர் வசித்து வராங்க. அப்போது அவருடைய குழந்தை சிந்துஜா வயது 2 வயது உடன் வசித்து வருகிறார்கள். மேலும் நீர்த்தேக்க தொட்டி, அதாவது செப்டி டேங்க் மாதிரி தண்ணீர் டேங்கில் திறந்து தண்ணீர் பிடித்துக் கொண்டு குடத்தில் ரேவதி வீட்டுக்கு சென்று வந்தார். அப்பொழுது அவருடைய 2 வயது குழந்தை சிந்துஜா விளையாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திறந்து விட்டு உள்ளே குடத்தை தண்ணி எடுத்து சென்று விட்டு திரும்பி பார்த்த போது குழந்தையை காணவில்லை. காணாதனால் அக்கம் பக்கத்தில் தேடினார். பின்னர் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் எடுக்க பார்த்தபோது குழந்தை உள்ளே விழுந்தது தெரிந்திருக்கிறது. உடனடியாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். அப்பொழுது அரசு மருத்துவர் குழந்தையை பரிசோதனை பண்ணிய போது குழந்தை இறந்து விட்டதாக கூறினார். அப்பொழுது கதறி அழுது கொண்டு திரும்பி வந்தனர். இந்த சம்பவம் அறிந்த கருப்பூர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி குழந்தையை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.